என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை வேணும் தான். அதுக்காக நீ சாந்தியை டைவர்ஸ் பண்ணி அதனால சாந்தி கலங்கி அந்த பாவத்துல என் ரம்யாக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஆனா சாந்திங்கிற பொண்ணை நான் தனிப்பட்ட முறையில மன்னிக்கவே மாட்டேன். அது வேற, இது வேற. சாந்தி உன் வாழ்க்கையில வராத வரைக்கும் என் தங்கச்சி ரம்யா உனக்காக தான் காத்துட்டு இருந்தா. ஆனா என்னைக்கு சாந்தி உன் கையை பிடிச்சாலோ அன்னைக்கு என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாக்குறதுன்னு நான் மனசார முடிவெடுத்துட்டேன். அதுக்கு நேரமும் காலமும் கை கூடல. அது வேற கதை. இப்போ என் புருஷன் பண்ண தப்புனால என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைக்கல. பொறுமையா தேடினா கிடைக்கும். எல்லாரோட ஆசீர்வாதத்துலதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இன்னொரு பொண்ணோட சாபத்துல அமையக்கூடாது. இப்போ சாந்திக்கு உனக்கும் என்ன பிரச்சனை? ஒரு சின்ன கோவம் தானே, அது நாளைக்கு மாறலாம், மறையலாம். இல்ல நீ அது மறையவே மறையாது. உங்க வாழ்க்கையை தசை திருப்பி விட்ட அந்த சாந்திய என்னால மன்னிக்க முடியாது. என் கோபமும் குறையாது. அது உன்னோட பர்சனல் விஷயம். நான் பொதுவா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் சொன்னேன். என்னோட உண்மையான ஆசை என்ன தெரியுமா கார்த்திக்? நீயும் சாந்தியும் உங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பை மறந்து ஒன்னா சேர்ந்து வாழணும். இதுதான் என்னோட பிரார்த்தனையும். என்னப்பா? நீங்க எனக்கு தெய்வம். இந்த மாதிரி நேரத்திலையும் இவ்வளவு மனிதாபிமானத்தோட இருக்கீங்களே, உங்க மனசு யாருக்கு வரும்? உங்க பரம எதிரி மேல இப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கீங்களே. உங்க கழுத்தறுத்தவளுக்கு நீங்க இறக்கம் காட்டுறீங்க. கூட பிறந்த தங்கச்சி சாந்தியை டைவர்ஸ் பண்ணுங்கிறா. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையை குறைச்சாலும் நீங்க ஆதரிக்கிறீங்க. இந்த மாதிரி மனசு சாதாரண மனுஷங்களுக்கு வராதுன்னு. இது வரைக்கும் உங்க மேல எனக்கு பாசம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. இப்ப பக்தியும் வந்துருச்சு. நீ என்னது கார்த்திக்? நான் ஒரு சாதாரண மனுஷிதான். என்ன வணங்காத. சாந்தியை நீ டைவர்ஸ் பண்ணாத. ரம்யாவையும் கல்யாணம் பண்ணிக்காத. கார்த்திக் எப்பவுமே என் பிடியில தான் இருப்பான். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை சேர்ந்தவங்க எல்லாம் யுஎஸ்ஏ போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே அவங்கள மீட் பண்றது கூட்டிட்டு போறேன். என்ன சாந்தி, வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் காதுல வாங்கிக்கலையே. உண்மை அதுதான். இப்போ என் மனசுல புது புயல நடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை நான் வெளியே காட்டிக்கல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாந்தி. நான் அதுக்காக கவலைப்படல. இருந்தாலும் ஒரு நண்பருங்கிற முறையில உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சில பேர் வாழ்க்கையில சோகம் நடந்தா அமைதி ஆயிடுவாங்க. ஆனா அபிராமி வித்தியாசமானவர். அவ புருஷன் அவகிட்ட இருந்து பிரிஞ்சதும் மத்தவங்களை அவ வேதனைப்படுத்துறத அதிகமாக்கிக்கிட்டா. இப்ப என்ன அவ வெளியே அனுப்புனதுல மட்டும் அவளுக்கு திருப்தி ஆகல. என் புருஷனும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. என்னை இவர் டைவர்ஸ் பண்ணிட்டு ரம்யாவை அவர் கட்டி கொடுக்கணும்ன்றதுதான் அபிராமியோட திட்டம். இதுக்கு கார்த்திக் ஒத்துக்கிட்டானா? இன்னும் இல்ல. அபிராமி மூலமா ஏற்பாடு நடக்கிறது எனக்கு தெரியும். இது உங்ககிட்ட யார் சொன்னது சாந்தி? ஆக்சுவலா அனிதா தான் இந்த பிளான் ஆரம்பிச்சதா அர்ஜுன் சொன்னா. எனக்கு என்னமோ அந்த பிளான் அபிராமியோட தான் இருக்கும்னு தோணுது. இத கேட்டதும் நாராயண, ரோகிணி, அம்மா எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ஒருவேளை அப்படி நடந்துருமோன்னு அவங்க எல்லாம் கவலைப்பட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஒதுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயம் தாலி கட்ட மாட்டாருன்னு நான் உங்ககிட்ட எடுத்து சொன்னேன். இப்போ
உங்ககிட்டயும் அதே தான் சொல்றேன். கார்த்திக் நல்லவர். அண்ணி மேல உள்ள பக்தியால என் மேல கோவமா இருக்காரு. அவ்வளவுதான். அவரு எந்த எல்லையும் தாண்ட மாட்டாரு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நானும் அதுதான் நினைக்கிறேன். எல்லாரும் முன்னாடி நான் அப்படி சொன்னேனே தவிர, தனியா இருக்கிறப்போ என் மனசுக்குள்ள 1000 போராட்டம், தூக்கமே வரமாட்டேங்குது. நானும் ஒரு பெண் தானே. கார்த்திக் மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை கை விட்டுட்டு வர நான் நினைக்கல. இப்ப அவர் மனசுல இருக்கிற வெறுப்பு இப்படியே தொடர்ந்துச்சுன்னா, ஒருவேளை நான் அவர்கிட்ட உண்மைகளை மறைச்சது தப்புதான். அவரோட அண்ணன் என்கிட்ட வாங்கிட்டு சத்தியத்தால நானும் இதை மறைக்க வேண்டியதா போச்சு. இது அவர்கிட்ட சொல்ற சூழ்நிலை எனக்கு இது வரைக்கும் வரல. கேட்கிற மனம் இல்லைன்னா அவரும் இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் அண்ணிய பத்தி யார் என்ன சொன்னாலும் அவர் கேட்க தயாரா இல்ல. ஏன்னா அவர் அண்ணி மேல வச்சிருக்கிற பாசம் இப்ப பக்தியா மாறிடுச்சு. அண்ணி மேல அவருக்கு அபார நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவரை எவ்வளவு தூரம் வரைக்கும் கூட்டிட்டு போவோன்னு என்னால யோசிக்கவே முடியல. அபிராமி என்னை எப்படி வேணாலும் பழிவாங்களாம். அப்பப்போ அந்த ஜோசியர் சொன்னது வேற பயமா இருக்கு. பொருந்தாத ஜாதகம் பொருந்தாமலே போயிடுமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம். நீங்க சொல்றது உண்மைதான் சாந்தி. ஒரு விதத்துல நியாயமும் தான். கார்த்திக் பாசத்துக்காக என்ன வேணா செய்வான். ஆனா அவன் என்ன நினைச்சாலும் சரி, நான் விட மாட்டேன். இப்படியே விட்டா அவன் மனசை அபிராமி எப்படி வேணா மாத்திடுவா. என் நண்பன் கார்த்திக் ஒரு தியாகி. அவன் துரோகியா மாற நான் விட மாட்டேன். அவன்கிட்ட நானே போய் பேசுறேன். பாலாஜி, நீங்க கவலைப்படாதீங்க சாந்தி. உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராம நான் பாத்துக்கிறேன். இந்திரா குட்டி, நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். பாட்டி உனக்காக ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? வா. சரி பாட்டி. இந்திரா குட்டி, சாப்பிட்டு செல்லம். ஏன்டா உம்முன்னு இருக்க? பேச மாட்டியா? ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சாங்களா இல்ல அம்மா அடிச்சாங்களா? ஏன்டா பேச மாட்டேங்கிற? பேசணும். பேசு. உங்ககிட்ட இல்ல, பாட்டி கிட்ட. பாட்டி இங்க தானடா இருக்காங்க. இந்த பாட்டி இல்ல, அப்பா பாட்டி. என்னடா? தெரியும், அந்த வீட்டுக்கு போக முடியாது. பாட்டியும் இங்க வர மாட்டாங்க. நான் பாட்டிய பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். என்னடா பாட்டி ஞாபகம் திடீர்னு? பாட்டி கிட்ட பேசணும் போல இருக்கு. தப்பு இல்ல, நீ கேட்கறது தப்பு இல்ல. குழந்தை ஆசை நிறைவேற்றி வைக்கிறத விட அப்புறம் என்ன இருக்கு? வாடா செல்லம். நான் போன் பண்ணி தரேன். ஹலோ ஹலோ, உங்க தாத்தா. இரு. ஹலோ ஹலோ, என்னது ரிங் வந்து பேச்சதான்? சம்திங் ராங். உங்க தாத்தா வெளில போயிருப்பாரு. பாட்டி எடுத்து நடப்பாங்க. அங்கிள் மறுபடியும் ட்ரை பண்றேன். இரு.
பேசு. ஹலோ பாட்டி, நான் இந்து. யார் ராஜி? தாத்தா இருக்காங்களா? பரவாயில்ல. அப்படின்னா அப்புறம் பேசுறேன். வச்சிருங்க பாட்டி. யாருமா? கோயில்ல இருந்துங்க. கோயில் சமாச்சாரமா? நீயே பேசிக்க. 9 மணிக்கு தானே அபிஷேகம். ஆஹா. நாளைக்கு பணம் கட்டணுமா? சரி, நான் கோயிலுக்கு வந்து கட்டுறேங்க. சரி. இந்து, எப்படிமா இருக்க? தாத்தா போயிட்டாங்களா? எப்படி இருக்கீங்க பாட்டி? ஏதோ இருக்கேன். ஆமா, நீ இப்ப திடீர்னு போன் பண்ணிருக்க? உங்களை பார்க்கணும் போல இருக்கு பாட்டி. உங்க கையால சாப்பிடணும். நீங்க கதை சொல்ல சொல்ல இந்து, உங்க மடியில தூங்கணும். இங்க வருவீங்களா பாட்டி? நீங்க ஸ்கூல் வாசலுக்கு வரீங்களா பாட்டி? என் மேல கோவமா பாட்டி? அதெல்லாம் இல்லடா. எனக்கும் ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கு. நான் உண்மையில உயிர்கி வச்சிருக்கேன். அழாதீங்க பாட்டி. அழல. நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். நீ நல்லா படி. சரி பாட்டி. பாட்டி, என்ன? அம்மாவை பத்தி நீங்க கேட்கவே இல்லையே. இன்னும் உங்களுக்கு கோபம் போலையா? அதெல்லாம் இல்லடா. தாத்தா வராரு, நான் அப்புறமா பேசுறேன். வச்சுட்டேன். பேசிட்டியா?
என்னக்கா ஆஃபீஸ் வரும்போது டென்ஷன்ல வந்த, சரி ரூம்ல வந்து பார்க்கலாம்னா ரூம்லயும் இல்ல, இங்க வந்து நிக்கிற, என்ன விஷயம்? நான் இன்னைக்கு அவரை பார்த்தேன். அதான் ஏற்கனவே பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மறுபடியும் பாத்தியா? அதான் மூட் அவுட்டா? அதே பெட்ரோல் பங்க்ல தான் இன்னைக்கு பார்த்தேன். ஆனா அன்னைக்கு ஆட்டோ, இன்னைக்கு கார். ஓ, அந்த அம்மா கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா? பின்ன அவ வேலை பண்றதே பேங்க்ல தானே, அதான் கார் லோன் போட்டு கார் வாங்கி கொடுத்துருக்கா. அவர் புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ் கூட இவதான் லோன் வாங்கி கொடுக்க போறலாம். எல்லாம் என் காதுல விழுந்தது. அக்கா, நானும் கேள்விப்பட்டேன். இதனால என்ன மாறிட போகுது? இல்லப்பா, நம்ம வீட்டை விட்டு போகும்போது அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. நம்ம குடும்பத்துல எல்லாரும் அவர் தூக்கி போட்டப்போ தெருவுல போய் விழுந்த அவரை அவதான் தாக்கிக்கிட்டா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ பேங்க்ல ஒர்க் பண்றதுனால கார் லோன் வாங்கி கொடுத்திருக்கா. இப்ப ப்ராஜெக்ட்க்கு ஃபைனான்ஸ் பண்ண போறா. அவரை ஒரு பிசினஸ் மேக்னெட்டா மாத்துவா. அவளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே அவ செய்வா. என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப பொண்டாட்டி புள்ள கார் பிசினஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன நினைப்பு எப்படி வரும் இருக்கு? அக்கா, அவர் உன்னை நினைக்கணும்னு நீ நினைக்கிறியா? அதுக்கு இல்லடா, இந்த அபிராமி இல்லாம வாழ முடியும்னு நினைப்பு அவருக்கு வரவே கூடாது. அது மட்டும் வந்துருச்சு, என்ன அவர் துச்சமா தான் மதிப்பாரு. அவளோட ஃபுல் சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு. 2 பேரும் இன்னைக்கு ஜோடியா கார்ல உட்காந்துட்டு என்ன ஏக்கத்தாளமா பார்த்தாங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இல்லைன்னா என்ன அபிராமி, இன்னைக்கு ரோஹினினால நான் ஒரு மனுஷனா இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அக்கா, நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிற? இது கற்பனை இல்ல ஷாம், நிஜம். கண்ணால பார்த்து நிஜம். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது, அவ சப்போர்ட் இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய பலம், அது தெரியுது. அக்கா, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆர்கே குடும்பத்தை தரமட்டமாக்குறதுன்னு நீ சபதம் எடுத்திருக்க. அவங்க பொண்ணுங்கள் எல்லாம் பந்தாடியாச்சு, அவங்க பசங்கள் எல்லாம் பிரிச்சாச்சு. இனியும் ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறது அந்த ரோஹினி மட்டும் தானே. ஒழிச்சிருவோம். அவளை கார்னர் பண்ணண்டா. கண்டிப்பா கார்னர் பண்ணுவோம். நீ தைரியமா இருக்கா? நான் இருக்கேன். ஓகே, புரியுது.